என்னை மன்னித்து விடு மகளே, கருணை காட்டு. வாழ்க்கையில் பலமுறை ஒரு தந்தையாக உன் மீது நான் அன்பு செலுத்தியுள்ளேன். சில முறை அன்பாக உணவு ஊட்டியிருப்பேன். நினைவிருக்கிறதா? பல நாள் இரவு நான் உனக்கு தாலாட்டு பாடி தொட்டில் ஆட்டி உறங்க வைத்திருக்கிறேன் மகளே. அதற்கு பதிலாக மகளே, எனக்கு உயிர் பிச்சை அளி. தயவு கூர்ந்து எனது உயிரை பறிக்காதே. நீ என்ன கூறினாலும் அதை கேட்க தயார். நான் திருந்தி வாழ தயாராக இருக்கிறேன் மகளே. நான் சிவனையும் வணங்க தயார். அரகர மகாதேவா, அரகர மகாதேவா. மகளே, கருணை காட்டு. உன்னை வேண்டி கேட்கிறேன், என்னை விட்டுவிடு. பார்த்தாய் அருணாசுரா, சத்தியத்தின் அக்னியால், இந்த யாக குண்டத்தின் புனிதமான அக்னியால் உனது அசுர குலத்தையே இன்று நான் சாம்பலாக்கிவிட்டேன். இன்று அசுர குலம் மட்டுமல்ல, உனக்கு உதவியாக இருந்த நிலத்தையும் மலை பகுதியையும் அழித்தேன். பேரழிவிற்கான இந்த பயணத்தில் அடுத்த என் குரோதாக்னியில் அழியப் போவது நீதான் அருணாசுரா. அகங்காரத்தில் நீ அதிகமாக பேசிவிட்டாய். மறந்துவிட்டாய், எனக்கு பிரம்மதேவரின் வரம் கிடைத்துள்ளது. என்னை உன்னால் எதுவும் செய்ய இயலாது. நீ அல்ல, பிரபஞ்சத்தில் எவராலும் செய்ய இயலாது. நான் அழிவற்றவன், நான் அமரன். உனக்கு கிடைத்த அனைத்து வரத்திற்கும் என்னிடம் தீர்விருக்கிறது அருணாசுரா. கூறு, உனக்கு பிரம்மதேவர் என்ன வரம் அளித்தார்? நீ நினைத்தால் உலகில் உள்ள எந்த பெண்ணையும் உன் வசப்படுத்த இயலும். உன் மீது அவர்கள் மோகம் கொள்வார்கள். அட, இது தெரியுமா உனக்கு? நீ புத்திசாலிதான். என்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாய். ஆயினும் உன்னால் எதுவும் செய்ய இயலாது. என்னை உன்னால் கொல்ல இயலாது. சக்தியின் மமதையில் யதார்த்தத்தை மறந்து விடாதே அருணாசுரா. உன் வரத்திற்கான தீர்வை கூறுகிறேன் கேள். விதியின் விளையாட்டை பார்த்தாயா? பிரம்மதேவர் உனக்களித்த வரத்தை என்னிடம் பிரயோகிக்க இயலாது. ஏனென்று எடுத்துரைக்கிறேன், நன்றாக கேள். உன் வரத்தின்படி எந்த பெண்ணையும் நீ வசியம் செய்ய இயலும். பிறகு அவர்கள் உன் மீது மோகம் கொள்வார்கள். ஆனால் நான் உனது மகள் அல்லவா? ஒரு தந்தையாக மகளை தவறான எண்ணத்தில் எவ்வாறு காண்பாய்? உன் இரண்டாம் வரத்தை பற்றி கூறவா அல்லது நீயே கூறுகிறாயா? கூறுகிறேன். என்னை 1, 2, 4 கால்கள் கொண்ட உயிரினம் கொல்ல இயலாது. ஆனால் 6 கால்கள் கொண்ட ஜீவன் கொல்ல இயலும் அல்லவா? கொல்ல இயலும் அல்லவா? கொல்ல இயலும் அல்லவா?
கூர் அருணாசுரா, தேனீக்களுக்கு எத்தனை கால்கள் உள்ளன? 1, 2, 3, 4, 5 அல்லது 6? பூஜிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் பெண் இனத்திற்கு எதிராக தவறு செய்யும் பாவிகள் அனைவரையும் அருணாசுரனைப் போலவே நிச்சயம் தண்டிப்பார்கள். அதோடு பெண் இனத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பார்கள். பிராமரி தேவி போற்றி! பிராமரி தேவி போற்றி! பிராமரி தேவி போற்றி! அமைதி அடைய வேண்டும் தேவி. பிராமரி தேவியான தங்களின் உத்தேசம் பூரணத்துவம் அடைந்தது. குரோதம் துறந்திடுங்கள். என்னை தயை கூர்ந்து மன்னித்து விடுங்கள். பிரபஞ்சத்திற்கு இன்பத்தை அள்ளித்தரும் மகாதேவருக்கு நான் கொடிய வேதனையை தந்து விட்டேனே. அதற்கென்னை மன்னித்தருளுங்கள். பேரன்பிற்கிடையில் மன்னிப்புக்கிடமில்லை. மெய்யான அன்பு எங்குள்ளதோ அங்கு வேதனை இருக்காது. தாங்கள் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை தேவி. நினைவிருக்கின்றதா? நாம் இருவரும் முதன்முறையாக ஒருவரை ஒருவர் சந்தித்தது இந்த ஸ்தலத்தில்தான். சிறுவனின் விருப்பத்திற்காக தங்களிடமிருந்து பாதி இரத்த கமலத்தை நான் பறித்தேன். நினைவிருக்கிறதா? ஆகையினால் எங்கு தங்களிடத்திலிருந்து இரத்த கமலத்தை பறித்தேனோ இன்று அவ்விடத்தில் நின்று தங்கள் முன்னிலையில் தங்களை விவாகம் செய்யக் கோருகிறேன். தங்களுக்கு இரத்த கமலத்தினை வழங்கி நம் விவாகத்திற்கு விருப்பம் தெரிவிக்கிறேன். தாங்கள் என்னை விவாகம் செய்து கொள்வீர்களா?
தங்களது விவாக விருப்பத்தை நான் ஏற்கிறேன்.